தங்கமே, இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான். குப்பை தொட்டியில் கொண்டு போய் ஒரு ஆயாவை போட்டிருக்குறாங்க. ஏன்டா முட்டாளுக்கு பிறந்த முட்டாளுங்களா? நீங்கள் எல்லாம் ஒரு ஆம்பளையும் பொம்பளையுமா? சொல்லுங்கள், உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா? சொல்லுங்கள், உங்களை பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா? அவள் ரத்தத்தை பாலாக குடிச்சிட்டு கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறீங்களே. நீங்களாம் சோறு தானே திங்கிறீங்க. சோத்தை விட்டுட்டு வேறு எதை திங்கிறீங்க? அவள் சம்பாரித்து போடுறதுக்கு அம்மா வேணும், உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அம்மா வேணும், உன்னை புள்ள பெற்றுக்கிட்டீன்னு அது பார்க்குறதுக்கு உனக்கு புள்ள வேணும், உன்னோட வீட்டுக்கு நாய் மாதிரி காப்பாற்றுறதுக்கு உங்கள் அம்மா வேணும், உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு ஆள் வேண்டாம். கொண்டு போய் குப்பை தொட்டியில் உன்னை குப்பை தொட்டியில் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா. எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் குப்பை தொட்டியில் போடுறீங்க. அதே குப்பை தொட்டி உங்களுக்கும் வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி, நீங்கள் குட்டி செவுறு தாண்டா. அந்த தாய் எவ்வளோ வேதனையில் படுத்திருக்கும். ஒரு சமூக சேவை செய்கிற தம்பி கொண்டுட்டு வந்து 2 பாட்டில் தண்ணியும் சாப்பாடு கொண்டுக்கிட்டு வந்து போட்டிருக்குறாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் பார்த்தேன். என்ன இது எல்லாம் நீங்கள் முதல்ல சிந்திங்கடா. சிந்திக்காமல் எதையும் செய்யாதீங்கடா. அவங்க ஒரு தாய்ங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது. நீங்கள் தான் வாய்க்கிலேயே பேசுகிறீங்களே, பெத்தவள்ளைனா செத்து போயிடுவேன்னு. எதுக்குடா நீங்கள் சாவறீங்க? அவங்கள தாண்டா சாவடிக்கிறீங்க. டிவி வேளாண் மணிக்கோள் எல்லிவோ உழவோ யாருது வந்துன்னு அது காசு 200 வீணாத்தவு 300.